திருக்குறள் கதை. குறள் 5. இருள் சேர் இருவினையும். ஒரு அழகான கிராமத்துல நிலன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் எப்பவும் அமைதியா எல்லா வேலையையும் ரொம்ப கவனமா செய்வான். அவனுக்கு மண் பானையில படம் வரையறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவ ரொம்ப ஆசையா ஒரு பானையில வரைஞ்சு முடிச்சான். அத சந்தோஷமா தூக்கி பார்க்கும்போது ஒரு பையன் வேகமா ஓடி வந்து நிலன் மேல மோதிட்டான். நிலன் கையில இருந்த பானை கீழே விழுந்து சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. நிலனுக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. ஆனா நிலன் கோபப்படல. பரவாயில்ல, நான் வேற செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை அமைதியா அனுப்பி வச்சான். இத வீட்டு வாசல்ல இருந்து பாட்டி கவனிச்சாங்க. பாட்டி நிலனை அன்பா கூப்பிட்டு, நிலா, நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் நீ ஒரே மாதிரி அமைதியா ஏத்துக்கிறியே, அது ரொம்ப நல்ல பழக்கம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையான அன்பையும் அறிவையும் புரிஞ்சுகிட்டவங்க கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் மனசு அலைப்பாய விடமாட்டாங்க அப்படின்னு பாட்டி விளக்கினாங்க. அடுத்த நாள் ஊர் திருவிழாவுல நடந்த ஒரு போட்டியில நிலன் ஜெயிச்சு ஒரு பெரிய பரிசை வாங்கினான். அப்பவும் அவன் ரொம்ப துள்ளி குதிக்காம அமைதியாவே இருந்தான். சாயங்காலம் பரிசோட வீட்டுக்கு திரும்பும்போது வழியில ஒரு சின்ன பையன் தன்னோட மரப்பொம்மை உடைஞ்சு போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தான் நிலன். எந்த தயக்கமும் இல்லாம தான் ஜெயிச்சு வாங்கின பெரிய பரிசை அந்த சின்ன பையன் கிட்ட கொடுத்துட்டான். அத பார்த்த அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். இதையெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்த பாட்டிக்கு நிலனை நினைச்சு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. பாட்டி நிலன் கிட்ட, இதைத்தான் திருவள்ளுவர் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு சொல்லிருக்கார். அதனால குட்டீஸ், சந்தோஷமோ கஷ்டமோ எது வந்தாலும் நிலன் மாதிரி ஒரே அளவுல அமைதியா எடுத்துக்கிட்டா நம்ம மனசுல எப்பவும் நிம்மதி நிலைச்சு நிக்கும்.